தமிழக வெற்றிக் கழகத்துடைய செயற்குழு கூட்டம். அதில் தளபதி விஜய் அவர்கள் பேசின பல விஷயங்கள் நடுவில் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருந்தது. அது அந்த கூட்டணி சம்பந்தமான அந்த ஒரு விஷயம்தான். கூட்டணி சம்பந்தமாக நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் தாவேக்காவை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது. மீடியாஸில் சிலர் உட்காந்துக்கிட்டு இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுற வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் இன்னைக்கு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாற்று கட்சியினராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் சில முகமூடி அணிந்த திமுக உறுப்பினர்கள் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவர்களுடைய நெரேட்டிவும் சிலது செட் பண்ணப்பட்டு இருந்தது. கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே திமுக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க பாஜகவோட பி டீம், ஆர்எஸ்எஸ் இவங்களை இயக்குது, பாஜகவோட இவங்க கூட்டணிக்கு போவாங்க, பாஜகவுடைய அஜெண்டாஸை இங்கே அமல்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திமுக சைடில் இருந்தும் திமுக கூட்டணி கட்சிகள் சைடில் இருந்தும் பேச வச்சுட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பாஜக என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போல்லாம் பாஜகவை அடிக்கிறாங்களோ தாவேக்காவிலேருந்து, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர்களுக்கு அதாவது தாவேக்காவுக்கு வெளிநாடுகள்லேருந்து நிதி கோடி கோடியாக கொட்டுது, கிறிஸ்துவ மிஷினரி இறக்கி விட்ட ஆள் தான் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கட்டத்தில் ஒரு பரிமாணம் அடைஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்ன ஆயிடுச்சுன்னா, திமுகவினரே மேடைகளில் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அடையாளத்தை வெளியே கொண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எந்த இடங்களுக்கு போகுது அப்படின்னா, முக்கியமாக தேர்தல் கூட்டணியில் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறாருன்றதை எண்ணி தான் இந்த கட்சிகளுக்கு இவ்வளவு பரபரப்பும் இவ்வளவு குழப்பங்களும். இப்போது இந்த செயற்குழு மீட்டிங் அப்புறமும் இந்த குழப்பம் அப்படின்றது ஒரே ஒரு சின்ன பாயிண்டில் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா, என்னதான் பாஜகவுடனும் திமுகவுடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதிமுகவை பற்றி விஜய் நான் எதுவும் பேசவே இல்லையே அப்படின்ற சந்தேகம் ஒரு ஈக்கு வைக்கிற ஒரு கேள்வி அப்படின்றது தாவேக்காவினருக்கிடையே சிலர்கிட்ட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல ரொம்ப நுணுக்கமாக நம்ம இந்த கூட்டணி அரசியலை பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது, புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் இந்த காணொலி முழுக்க கூட்டணி அந்தந்த கட்சிகளுடைய பார்வைகள்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொதல் விஷயம், ஒரு கட்சி ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுது தன்னுடைய கட்சிக்கு இந்த தேர்தலில் என்ன அவுட்புட் கிடைக்க போகுது, வெற்றி எந்த அளவுக்கு இருக்க போகுது, வெற்றியே கிடைக்கல அப்படின்னாலும் வெற்றிகரமான தோல்விக்கு இந்த கட்சி எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத யூகங்களாக அமைச்சு தான் ஒரு கட்சியும் ஒரு அரசியல் கட்சியும் தேர்தலை சந்திக்கும். இந்த தேர்தலில் நம்ம தோற்க போகிறோம் தெரிஞ்சே பல கட்சிகள் சுயேட்சா நிற்கிறதுக்கும் இல்லை தோற்க போகிற ஒரு அணியில் தெரிந்தே போய் சேரக்கூடிய வேலைகளும் நடக்கும். அது மிகப்பெரிய கட்சிகளுக்குமே சில நேரங்களில் நடக்கும். உதாரணம் 2024 அதிமுகவோட நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 1-2 சீட்டாவது நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சும் பாமக தோற்கும்னு தெரிஞ்சே பாஜக கூட்டணியில் இணைஞ்சு 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. அது சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதற்கான ஆதாயங்கள் என்ன, அதற்கான தேவைகள் என்னன்றதெல்லாம் ஒரு புறம். இன்னொரு புறம் அல்டிமேட்டாக ரிசல்ட் என்ன அப்படின்னா தோல்வி. இந்த தோல்வி பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். பாஜக தனித்து நிற்கிது, அவங்களோட போய் நம்ம நிற்கும்போது அதிமுக கூட இல்லாமல் நம்ம போய் நிற்கும்போது தோல்வின்றது எல்லாருக்குமே தெரியும். இது தெரிஞ்சே போயிட்டு அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவை என்னன்றதை நம்மளே புரிஞ்சுக்கலாம். இப்போது ராமதாஸ் அவர்கள் கூட அன்புமணி அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி இப்போது வெளியே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம், நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு தேர்தலையும் கூட்டணி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அமையுது அரசியல் கட்சிகளுக்கு. இப்போது தாவேக்கா பாஜக கூட்டணியில் போய் இணைஞ்சிரும் அப்படின்னு ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தவங்க, அதிமுக பாஜகவில் போய் இணைஞ்சிரும் அப்படின்னு ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தவங்க தான். எப்படி பாஜகவும் அதிமுகவும் இவங்க பேசுனதுக்கு ஏற்ற மாதிரியே கூட்டணி அமைச்சாங்களோ, அந்த கூட்டணி அடியில் ஜெல்லாகலை, எடப்பாடி பழனிசாமி எந்த நேரம் வேணாலும் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காரு அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சாலும் அது கூட்டணி அப்படின்றத மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தப்போ சொல்லிட்டாரு. சமீபத்தில் பேட்டிகள்லையும் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஏடிஎம்கே அலையன்ஸ் இப்படி இருக்குது. டிஎம்கே அலையன்ஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா டிஎம்கே மிக பெருசாக நம்பக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்த 2 கட்சி, மற்ற கட்சிகளான கம்யூனிஸ்டுகளும் இஸ்லாமிய இயக்கங்களும் மதிமுக போன்ற கட்சிகள், இவர்களுக்கு பெருசாக ஓட் பேங்க் இல்லை அப்படின்னாலும் இவர்களுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிஸ்ன்னு சிலது இருக்கு இல்லையா, அதை மையப்படுத்தி திமுக தன்னுடைய கூட்டணியில் தக்க வச்சுக்கணும். இவங்களை வச்சு தான் கடந்த ஒரு 3-4 தேர்தலாக நம்ம சந்திச்சுக்கிட்டு வரோம். 2026 இவங்களை நம்ம பக்கம் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு திமுக நினைக்குது. இது இவங்க சைடில். ஸோ தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா தேர்தல்களையும்
எனக்கு வர்றதெல்லாம் லாபம் தான், நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு அந்த தனித்துவத்தை இன்னமும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள். இங்கே வழக்கமாக நான்முனை போட்டி அப்படின்றத இன்னைக்கு கள சூழல் நம்மளுக்கு காட்டுது. அது நாளைக்கு அது 2 முனை ஆகலாம், 3 முனை ஆகலாம், இல்லைன்னா 4 முனையாகவே தொடர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம பொறுத்துக்கு தான் பார்க்கணும். முக்கியமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயன் அவர்கள் பேசினதில் அதிமுக அப்படின்ற ஒரு ட்ரம்ப் கார்டை மட்டும் அவர் வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு. என்னதான் விமர்சிச்சிருந்தாலும் தன்னுடைய சுயலாபத்துக்காக குழஞ்சி கூட்டணி வச்சுக்க, பாஜகவோட கூட்டணி வச்சுக்க, நான் திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை, இது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அதிமுகவையும் திமுகவையும் ஒரே தட்டில் வச்சு எடை போட்டிருந்தாலும் அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை அப்படின்றத அவர் வெளிப்படையாக சொல்லலை. வெளிப்படையாக சொல்லாததற்கு பல காரணங்கள் இருக்குது. மொதல் விஷயம், அதிமுக பாஜக கூட்டணியில் இது வரைக்கும் ரொம்ப ஜெல் ஆகலை. என்னதான் அவங்க கூட்டணியில் இருக்காங்கன்னு வெளியே பேசினாலும் ஜெல் ஆகலை. எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்துலையும் இந்த கூட்டணியை முடிச்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கடைசியில் சீட்டு பேரத்துக்கு போய் அது வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை முன்னாடியே சில முரண்கள்லாம் ஏற்பட்டு சமீபத்தில் இந்த முருகன் மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சித்து பேசினதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீர்புத்த நெருப்பாக அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அது எப்போ வெடித்து வெளியே வரும்ன்றது தெரியாது. அது வெளியே வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால், இதில் முக்கியமாக அழுத்தி நம்ம பார்க்க வேண்டியது தாவேகாவோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் முதல்வர், அதை முன்மொழியக்கூடிய கட்சிகள் வந்தால் ஏற்போம் அப்படின்றாங்க. 53 ஆண்டு கால அக்கட்சி 30 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. விஜய் அவர்கள் இந்த வருடம் தான் முதல்ல தேர்தலை சந்திக்க போகிறாரு. அவர் தலைமையை ஏற்று அவருக்கு சப்பார்டினேட்டாக அவங்க வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதை தாண்டி நாம் தமிழர் கட்சி, சப்போஸ் அதிமுக தாவேகா நாம் தமிழர் கட்சி இணையுது அப்படின்னா அந்த இடத்துல தொகுதி உடன்பாடும் சரி, இந்த முதல்வர் நாற்காலிக்கான ஒரு ரேஸும் சரி, இதுவும் வந்து மும்முனையாக வந்து அதுக்குள்ளவே போட்டி இருக்கும். ஆனால் இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சு அது வெற்றி கூட்டணி தான். இந்த கூட்டணிக்குள்ளார பாமக வரணும்னு விருப்பப்படுவாங்க, பிசிக வரணும்னு விருப்பப்படுவாங்க, ஏன் காங்கிரஸே வெளியே வர விருப்பப்படுவாங்க, முக்கியமாக கம்யூனிஸ்ட் வர்றதுக்கும் விருப்பப்படுவாங்க. சப்போஸ் இவர்கள் யாரும் வரலை அப்படின்னாலும் இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி அமையும். ஆனால் இதில் டிராபேக் என்ன அப்படின்னா, திமுக ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சிக்கும் பொழுது அதிமுக அதுகள் என்ன விதிவிலக்கா அப்படின்ற ஒரு ஒரு டிராபேக் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த விமர்சனம் கண்டிப்பாக தாவேகாவுடைய வாக்கு வங்கியை குறைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக தாவேகா இணையும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாசான ஒரு பர்சன்டேஜில் வின்னிங் சான்சஸ் இருந்தாலும் தாவேகாவுடைய செல்வாக்கும் அதனுடைய வாக்கு வங்கியும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்டிப்பாக தாவேகா விரும்பாது. ஏன்னா அதிமுக போன்ற கட்சியை பலப்படுத்துவதற்கோ இல்லை எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கோ தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படவில்லை அப்படின்றத தெளிவாக நிறைய இடங்களில் அவருடைய மாநில நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு காரணி. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி கொள்கையிலேயே வந்து ஒரு சில முரண் இருக்குது. நாம் தமிழர் கட்சி திராவிடத்திற்கு எதிரான தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய கட்சியாக தன்னை நிலைநிறுத்துது. முக்கியமாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய பெரும்பாலான சிறு சிறு கட்சிகள் தலைவர்கள் திமுகவோட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும், பல வருடங்களில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும், தனித்துவத்தோட திராவிடத்தை எதிர்த்து இங்கே அரசியல் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முரண் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கியமான கொள்கை தலைவரான பெரியார். தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ்நாட்டின் இரு கண்கள்னு சொல்லி மாநாட்டில் பேசினப்போவே சீமான் அவர்கள் இவருடைய கொள்கையில் முரண்பட்டார். ஏன்னா பெரியாருடைய பங்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு பேசக்கூடிய சீமான் அவர்கள் இந்த கூட்டணியில் இணைவாரா அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. ஆனால் திமுகவை வெல்ல ஓரணியில் இணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையில் பாஜகவையும் திமுகவையும் எதிரெதிராக வைத்துவிட்டு தனியாக ஒரு அணியை அமைத்தால் அது திமுகவையும் வீழ்த்தும் பாஜகவையும் வீழ்த்தும் அப்படின்னா இந்த கூட்டணி சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அந்த முதல்வர் நாற்காலி அந்த இடத்துக்கு யாருக்கு முன்னுரிமை, அண்ட் தென் சீட்டு பிரிச்சுக்கிறதுல யாருக்கு எவ்வளோ அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா தாவேகா கட்சி ஆரம்பிக்கும் போதே 15% வாக்கு வங்கியோடு ஆரம்பித்த ஒரு கட்சி நாமளே பேசியிருக்கோம். 15% கட்சி ஆரம்பிக்கும் போதே இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னும் ஓராண்டு காலம் களப்பணிகள் இது வரைக்கும் பாசிட்டிவாக மக்கள்கிட்ட போய்கிட்டு இருக்கக்கூடிய தாவேகாவுடைய இமேஜ் களப்பணிகள் இதெல்லாம் சேர்த்து 20% மேலே அசால்ட்டாக போகக்கூடிய ஒரு கட்சி. இன்னொரு பக்கம் 8% மேலே வாக்கு வங்கியை நிரூபித்து
தன்னை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அவர்களுக்கு எந்த மாதிரியான சீட்டு, தாவேகாவுக்கு எந்த மாதிரியான சீட்டு, அதிமுகவுக்கு எந்த மாதிரியான சீட்டு, இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாப்ப சிக்கல் தான் வச்சுக்கங்களேன். ஓகே, இந்த கூட்டணியை விடுவோம். இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலை, காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் ஒரு சின்ன உரசல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஆரம்பம் மட்டும்தான். ஏன்னா செல்வப்பெருந்தை அவர்கள் ராமதாஸ் அவர்களை பார்த்துட்டு வந்துட்டு, ராமதாஸ் அவர்களோட நாங்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம், ஏன் திமுகவோட பாமக கூட்டணி வைக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து, ஒரு பேட்டி கொடுத்து, அதுக்கு ஆரசாரமாகி அண்ட் தென் விசிகா இந்த கூட்டணியில் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி செல்வப்பெருந்தை ஒரு கருத்து சொல்ல, அதற்கு விசிகாவிலிருந்து வன்னியரசு போன்றோர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியை விட விசிகா பல மடங்கு வாக்கு வங்கியில் வலுவான கட்சி தமிழ்நாட்டில், அதனால் அவர்களை விட அதிகமான சீட்டுகள் நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா தரப்புல இருந்து ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அதற்கு சற்றும் சளைக்காத காங்கிரஸ் கட்சியும் இல்லை இவங்க சொல்கிற கூற்று தவறு. காங்கிரஸ் கட்சி 2014 வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா, 2016 மக்கள் நல கூட்டணியோட விசிகா வாங்கின சதவீதம் எவ்வளோ தெரியுமான்னு ஒரு கம்பேரிசன் எடுத்து வச்சு அவங்களும் வந்து விவாதத்துக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏக்களா, அதாவது 2021 எம்எல்ஏ சீட் வாங்கி நின்றவங்கலாம் இப்போ திமுகவில் அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தனிநபர்களாக. ஏன்னா அந்த கட்சியில் வைகோவுடைய மகன், அதற்கு பிறகு பேர் சொல்லக்கூடிய ஒரு 4-5 தலைவர்களை தவிர வேறு யாரும் வந்து அந்த கட்சியில் இல்லை. அந்த கட்சியே திமுகவில் கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் திமுகவோட தான் போக போகிறோன்றதை துரை வைகோ அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். வைகோ அவர்களும் அதுக்கு வந்து எந்த ஒரு மறுப்பும் சொல்ல, அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் திமுகவோட தான் இருப்பேன்றதில் உறுதியாக இருக்கார். ஸோ ஆனால் அவங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சீட்டு அவர்களுக்கு சின்னம், இது வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் வந்து சிபிஐ திமுகவோட இணைஞ்சு அவங்க ஐக்கியமாயிட்டாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சமீபத்தில் தொழிலாளர்கள் பிரச்சனையில் எந்த இடத்துலையும் சிபிஐ தலைவர்களோ நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் சிபிஎம் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. உதாரணமாக சாம்சங் தொழிலாளர் அந்த தொழிற்சங்கம் பிரச்சனையில் அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்த பலரையும் கைது பண்ணும்போது சிபிஎம் தான் முன்னின்று அந்த போராட்டத்தை வழிநடத்தி இன்றைக்கி வந்து அந்த தொழிற்சங்கம் அமையிறதுக்கான பல வேலைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சிபிஎம் திமுக அரசு இங்கே செய்யக்கூடிய தொழிலாளர் விரோத போக்கில் தொடர்ந்து அவங்களுடைய கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க, போராட்டங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் தென் சிபிஎம் உடைய இப்போ மாநில செயலராக இருக்கக்கூடிய பே சண்முகம் அவர்கள் சமீபத்திய பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, 2026 தேர்தல் திமுகவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, விஜய் எடுக்கக்கூடிய நகர்வுகளை சார்ந்து தான் திமுகவினுடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். 2026 வெற்றி எப்படி இருக்குன்றதையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு தாவேகாவை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவராக வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய பல அணிகளை பார்த்துட்டோம். முஸ்லீம் லீக் அவங்க கண்டிப்பாக வெளியே வர போகிறதில்ல, மனிதநேய மக்கள் கட்சி அவங்க வெளியே வர போகிறதில்ல. ஸோ இப்படி கொங்கு தேச மக்கள் கட்சி கருணாஸ் இருக்கார், அப்புறம் சிலர்லாம் அங்கே இருக்காங்க. அவர்களை தாண்டி அந்த கூட்டணி பெருசாக இன்டாக்டாக இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதற்கு காலம் நேரம் இருக்குது. விஜய் அவர்கள் விட்டு வச்சிருந்த அதிமுக அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா, என்றைக்காக இருந்தாலும் அதிமுகவோட போயிடுவாரோ அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு முனைப்பு என்ன இருக்குன்னா, நம்ம போகிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம போகிறதுனால வெற்றி வர்றது ஒன்று, வெற்றி பெறக்கூடிய அணியில் நம்ம போய் இணைஞ்சிக்கிறோம் அப்படின்றது ஒன்று. கம்மி சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, திமுகவோட போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க வெற்றி பெறுற மாதிரியான ஒரு இமேஜ் தோற்றம் இங்கே மக்கள் மத்தியில் பரப்பப்படுகிறது. அதனால் அவங்க அங்கே இருக்காங்க. இதுவே அதிமுக தாவேகா கூட்டணி அமைது அப்படின்னா இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலி முழுக்க நான் திரும்ப சொல்கிறது, அதிமுக தாவேகா கூட்டணி அமையும் அப்படின்றத நான் சொல்லலை, அமைந்தால் ஏன் அவரை விட்டு வச்சார் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இப்போ பாஜக பக்கம் வரும். பாஜகவில் பாமக இன்னும் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதிமுகவும் இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி இருக்குது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கா இல்லையான்னு தெரியல. இதை தாண்டி ஐஜேகே, அப்புறம் புதிய நீதி கட்சி, இந்த மாதிரியான சில இண்டிவிஜுவாலிட்டிஸ் அவங்களுடைய ஓட் பேங்க்ஸ் இருக்கக்கூடியவர்கள் சிலர் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அவங்க அந்த பாஜக கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கான ஓட் பேங்க் அது செப்பரேட் பேஸ் தான். அதை பாஜக எப்படி இருந்தாலும் கபலீகரம் பண்ணிடும், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒருவேளை நம்ம அதிமுக ரொம்ப நசுக்கும் பொழுது விஜயும் வந்து எதுவும் அதிமுகவை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒருவேளை நம்ம ரொம்ப நசுக்குனா அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்களோ, 40 சீட்டு கொடுங்க பரவாயில்ல, அமைச்சரவையில் இடம் கொடுங்க, நாங்கள் அதிமுக தாவேகாவோட இந்த கூட்டணியில் வந்து அதிமுக தாவேகா தலைவையை ஏற்றுக்கிட்டு வந்துடும் அப்படின்னு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் பாஜகவுக்கு இருக்கும்.
இந்த பயத்தை கொடுக்கறதுக்காகவும் என்றைக்கா இருந்தாலும் அதிமுக தாவேகாவோட கூட்டணி வச்சா நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பயத்தோடவே இருக்கணும். அந்த பயத்தை கொடுக்கறதுக்கும் கூட்டணி கட்சிகள் தாவேகா அதிமுக கூட்டணி உறுதியானால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியின் இந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுறதுக்கு நம்ம போக வேண்டிய ஒரு சரியான இடமா தாவேகா கூட்டணி இருக்கும், நம்ம போயிடலாம் அப்படின்னு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் சிறிய கட்சிகளுக்கும் ஒரு கேட் ஓப்பனிங்காக இருக்குன்றதுனால தான் இப்போ அந்த அதிமுக அப்படின்ற மேட்ரை கண்டிப்பாக விஜயண்ணா ஹோல்டில் வச்சுருப்பாரு. அது கண்டிப்பாக ஒரு லூப் ஹோல் தான். அதை எடுக்கும் பட்சத்தில் அதிமுக கூட்டணி போகும் பட்சத்தில் தாவேகாவுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்றது ஒரு பின்னடைவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை செய்ய மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த காணொளி முழுக்க கூட்டணி இப்படி அமையலாம், கட்சிகளுடைய நிலை என்ன, அந்த கட்சிகளுடைய இடத்துல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் மேலும் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்து நாளை காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் வேலூர் NKR.